ஆஹா! இந்த ஐடியா ரொம்ப அருமையா இருக்கே! இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ள ப்ளக் பாயிண்ட்ட வச்சுட்டு, தேவையான அளவு வச்சுட்டு, ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, ஹீட்டர போட்டு மெல்ட் பண்ணினா, டப்பா அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த டப்பாவோட அகலம் சின்னதாயிரும். இந்த மாரி தோட்டம் உள்ள இடங்கள்ல, பெரிய பெரிய தொழிலகங்கள்ல தண்ணி போற மாரி சூழ்நிலை வந்துச்சுன்னா, இந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கலாம். மண்ணெண்ணெய் கேன். மண்ணெண்ணெய் கேன ஒண்ணு கையில எடுத்துக்கோங்க. மண்ணெண்ணெய் கேன்னா என்னன்னு கேட்கக்கூடாது. படத்தில காட்டுற மாரி ஒரு கேன் எடுத்து கையில வச்சுக்கோங்க. அந்த கேன்ல சின்ன ஓட்டையா இருந்தாலும் பரவால்ல, டேமேஜா இருந்தாலும் பரவால்ல. நான் சொல்ற மாரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நாசூக்கா அத தனியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கைப்பிடியோட இருக்கிற மண்ணெண்ணெய் கேன வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. கைப்பிடி அல்லாத கேன் அத எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு தப்பக்குச்சின்னு சொல்லுவோம். அந்த தப்பக்குச்சி எடுத்து அதில 2 ஸ்க்ரூவ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டோம்னா, நின்னுக்கிட்டே குப்பை அள்ளுறதுக்கு வச்சுக்கலாம். தோட்டம் வச்சிருக்கவங்க, வீட்டு வாசல்ல மரம் இருக்கிறவங்க, இந்த மாரி உள்ளவங்கலாம் இத யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடி மாரி இருக்கிற ஒரு பக்கத்த வந்து வீட்ல முறம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன குப்பைகள் அள்ளுறதுக்கு வச்சுக்கலாம். ஒரே கல்லுல 2 மாங்